நிறைய பேர் உங்களை பார்த்து இவன் அவ்வளவுதான், இவளால் இனி ஒன்றும் முடியாதுன்னு ரொம்பவே ஏளனமாக பேசியிருப்பாங்க. அவங்க முன்னாடி நீங்கள் காலரை தூக்கி விட்டுட்டு பெத்தா வாழ போகிற காலம் இது. கடவுளே நினைச்சாலும் இந்த அதிர்ஷ்டத்தை இனிமே உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. ஏன்னா இது நீங்கள் அனுபவித்த வழிகளுக்கும் சிந்திய கண்ணீருக்கும் அந்த ஆண்டவனே இறங்கி வந்து கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு. அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்தில் பெயர் தொடங்குகிற நபர் உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், வியாபாரத்தில் புதுசாக பழக்கமானவங்களாக கூட இருக்கலாம். அவங்க மூலமாக வரப்போகிற அந்த முதல் பெரிய சம்பவம் உங்கள் பொருளாதாரத்தை பல மடங்கு உயர்த்த போகுது. இத்தனை காலமாக உங்கள் கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருந்த கடன்கள் எல்லாம் எப்படி அடைப்படுதுன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பணவரவு உங்கள் கைக்கு பல வழிகளில் வரப்போகுது. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் நினைச்ச காரியங்கள் எல்லாம் அப்படியே கைக்கூடி வரும். உங்கள் உழைப்புக்கு இவ்வளவு நாளாக கிடைக்காத அங்கீகாரமும் மரியாதையும் நாளை மாலை ஊதுமணிக்கு மேலே அந்த குறிப்பிட்ட நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் மாறி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். யாரோ செஞ்சு வச்ச சூனியம் மாதிரி இத்தனை நாளாக வீட்டில் ஒரு இருளான சூழ்நிலை இருந்திருக்கும். எந்த காரியத்தை தொட்டாலும் தடங்களாக இருந்திருக்கும். ஆனால் இனிமே உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் அடுத்தடுத்து சந்தோஷமாக நடக்கப் போகுது. அதற்கான ஒரு பெரிய பிள்ளையார் சுழியை அந்த நபர் தான் உங்களுக்கு போட்டு வைப்பார். இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் சிலது இருக்குது. குறிப்பாக உங்கள் கோபத்தை நீங்கள் ரொம்பவே குறைச்சிக்கணும். சிம்ம ராசிக்காரங்கனாவே கோபத்துக்கு பேர் போனவங்க எதையும் படார்னு பேசிடுவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளவு பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வரும். அந்த எஸ் எழுத்து நபர் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொண்டு வருவார். அதை நீங்கள் முழு மனசோட ஏற்றுக்கணும். எந்த தயக்கமும் காட்டவே கூடாது. அந்த நபர் யார் அப்படிங்கிறத நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேண்டாம், அவங்களே உங்களை தேடி வருவாங்க. அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டா உங்கள் தலைமுறைக்கே உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய செழிப்பை நீங்கள் நிச்சயமாக உருவாக்க முடியும். யார் என்ன சொன்னாலும் உங்கள் மனசுக்கு சரின்னு படுறதை மட்டும் தைரியமாக செய்யுங்க. உங்கள் உள்ளுணர்வு சொல்கிறத மட்டும் கேளுங்க. அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற ரெண்டாவது மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா, உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு குழிப்பறிச்ச அத்தனை துரோகிகளையும் உங்கள் கண்ணு முன்னாடி தோலுரிச்சு காட்ட போகிறாரு. இத்தனை காலமாக உங்கள் நல்ல மனசுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அடையாளம் தெரியாமல் எத்தனையோ பேர்கிட்ட ஏமாந்து போய் நின்றுருப்பீங்க. நீங்கள் உயிராகவே நினைச்ச நண்பர்களோ இல்லை சொந்தக்காரங்களோ உங்கள் முதுகில் குத்துனப்போ நீங்கள் அடைஞ்ச வழி யாருக்கும் புரியாது. ஆனால் இனிமே அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. உங்களுக்கான ஒரு பெரிய பாதுகாவலனா அந்த நபர் வந்து நிற்க போகிறாரு. உங்கள் தொழிலில் செஞ்ச முதலீடு திரும்பி வராமல் முடங்கி போயிருந்தாலோ இல்லை நீங்கள் யாருக்காவது நம்பி கொடுத்த பணம் உங்களை தேடி வராமல் இழுத்தடிச்சிட்டு இருந்தாலோ அது எல்லாமே இனி உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தவங்க எல்லாம் இனிமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி அசுர வேகத்தில் இருக்க போகுது. உங்களை விட்டு போனவங்க எல்லாம் திரும்பவும் உங்களை தேடி வரக்கூடிய காலம் இது. ஆனால் நீங்கள் பழைய மாதிரி திரும்பவும் எல்லாரையும் சுலபமாக நம்பிடக்கூடாது. சிம்ம ராசிக்காரங்க மனசு ரொம்ப இலகிய மனசு. யார் வந்து 2 வார்த்தை அன்பாக பேசினாலும் அவங்களுக்காக உசுரையே கொடுப்பீங்க. அந்த ஒரு பலவீனத்தை தான் இத்தனை நாளாக பல பேர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் நாளை மாலை 1 மணிக்கு மேலே கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக மாறுறதுனால உங்கள் சிந்தனையில் ஒரு மிகப்பெரிய தெளிவு பிறக்க போகுது. உங்களுக்காக உழைக்கிறவங்க யார், உங்களை உண்மையாகவே நேசிக்கிறவங்க யாருன்னு நீங்கள் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த குறிப்பிட்ட நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழைகிறார். அந்த நிமிஷம் உங்கள் வீட்டில் ஒரு சுப காரியத்துக்கான பேச்சுவார்த்தை ரொம்ப வேகமாக தொடங்கும். ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த கல்யாண விஷயமோ இல்லை சொந்தமாக வீடு கட்டுற கனவோ எந்த தடையும் இல்லாமல் ரொம்பவே சிறப்பாக நிறைவேறப் போகுது. நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் இனி துலங்கும். உங்கள் பேச்சுக்கு சமுதாயத்தில் ஒரு தனி மரியாதையும் அந்தஸ்தும் தானாகவே கிடைக்கும். உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க மத்தியில் நீங்கள் ஒரு ராஜாவாக கெத்தாவலம் வரப்போகிறீங்க. 3வது மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா, உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பரம்பரையையும் தலைநிமர செய்ய போகிற ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்கப் போகுது. இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருந்த தீராத மனக்கவலைகள், அதிகப்படியான மருத்துவ செலவுகள்
எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அந்த நபர் மூலமாக கிடைக்க போகிற ஒரு சரியான வழிகாட்டுதல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பல வருஷமாக இழுத்தடிச்சிட்டு இருந்த வழக்கு விஷயங்கள், நிலம் சம்பந்தமான பஞ்சாயத்துகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. குறிப்பாக பூர்வீக சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதில் ஒரு பெரிய தீர்வு கிடைச்சி உங்கள் கைக்கு ஒரு பெரிய தொகை வரப்போகுது. சிம்ம ராசிக்காரங்க, நீங்கள் எப்போதுமே மற்றவங்களுக்கு கொடுத்து சிவந்த கைகள் உங்களுடையது. ஆனால் நீங்கள் கஷ்டத்தில் இருந்தப்போ உங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யக்கூட யாரும் முன்வரலை அப்படிங்கிற மன வருத்தம் உங்களுக்குள்ள ரொம்ப காலம் இருக்குது. இனிமே அந்த கவலை உங்களுக்கு கட்டாயம் வேண்டாம். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பேரில் ஒரு பெரிய சொத்து சேரப்போகுது. தொழில் செய்கிறவங்களுக்கு அரசாங்கத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள், பெரிய அளவிலான வேலைகள் எல்லாமே ரொம்ப சுலபமாக எந்த தடையும் இல்லாமல் அந்த நபர் மூலமாக கிடைக்க போகுது. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் குலதெய்வத்தோட ஆசிர்வாதம் தான். நீங்கள் சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அந்த ஆண்டவன் இப்போ வட்டியும் முதலுமா சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். உங்களை நம்பி இருக்கிற உங்கள் குடும்பத்தாரோட முகத்தில் ஒரு உண்மையான சந்தோஷத்தை இனிமே நீங்கள் தினமும் பார்க்க போகிறீங்க. ஒரு மனுஷனுக்கு பணத்தை விட நிம்மதி தான் ரொம்ப முக்கியம். அந்த நிம்மதியை முழுசாக நீங்கள் அனுபவிக்க போகிற காலம் இது. உங்கள் ராசிக்கு இருக்கிற அந்த ராஜகளை இப்போ பல மடங்கு அதிகமாக போகுது. 4 பேர் உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்கள் நிலைமை ரொம்பவே உயரப்போகுது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். வரப்போகிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு உங்கள் இலக்கை நோக்கி நம்பிக்கையோடு தொடர்ந்து நடக்கிறது மட்டும்தான். என்ன சூழ்நிலையிலையும் உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது. இந்த 3 சம்பவங்களும் ஒன்று பின்னால் ஒன்றா உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சூட்சுமம் இருக்குது. இது சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு அதிர்ஷ்டம் கிடையாது. நீங்கள் எத்தனை வருஷமாக மனசுக்குள்ளேயே புழுங்கி வெளியே சொல்ல முடியாமல் அழுததுக்கு அந்த பிரபஞ்சம் உங்களுக்காகவே பிரத்யேகமாக தயார் செஞ்ச ஒரு மிகப்பெரிய திருப்பம் இது. அந்த எஸ் என்ற நபர் உங்கள் வாழ்க்கையில் எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? அவங்க வந்த பிறகு உங்கள் சுபாவத்தில் நீங்களே சில மாற்றங்களை செஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்காரங்க இயற்கையாகவே ரொம்ப கம்பீரமானவங்க, யாருக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் நாளை மாலை 5 மணிக்கு மேலே வரப்போகிற அந்த பொற்காலத்தில் நீங்கள் கொஞ்சம் இறங்கி வந்து சில விஷயங்களை கையாள வேண்டியிருக்கும். குறிப்பாக காசு பணம் உங்கள் கைக்கு தாராளமாக வர ஆரம்பிக்கும் போது பழைய கஷ்டங்களை எல்லாம் மறந்துட்டு ஆடம்பரமாக செலவு பண்ண தோணும். அங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வர பணத்தை சரியான முறையில் சேமிக்கிறதுலையும் முதலீடு செய்கிறதுலையும் குறியாயிருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் வளர்ச்சியை பார்த்து கண்டிப்பாக பொறாமைப்படுவாங்க. உங்கள் கண்ணுக்கு நேராக ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. ஆனால் முதுகுக்கு பின்னாடி உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சு விலகி நிற்கிறதுக்கு ஒரு விசேஷமான சக்தி உங்களுக்குள்ள உருவாகும். காலையில் எழுந்தவுடனுமே உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இன்னைக்கு இந்த காரியத்தை செஞ்சால் அது கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படிங்கிற உள்ளுணர்வு உங்களுக்கு ரொம்ப துல்லியமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். தொழில் செய்கிற இடத்துல இதுவரைக்கும் இருந்த மந்த நிலை முற்றிலுமாக மாறி புது வியாபார வாய்ப்புகள் வந்து குவியும். வேலை பார்க்கிற இடத்துல நீங்கள் நினைச்ச இடத்துக்கு மாறுதல் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் தகுதியானவங்க தான் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல முழுசாக நம்பணும். உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறத இனிமே சுத்தமாக விட்டுடுங்க. உங்களுக்கான காலம் கனிஞ்சு வந்துருச்சு. இனிமே நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக போகுது. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக உங்கள் வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் மனசில் உறுதியாக வச்சுக்கணும். இத்தனை வருஷமாக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் செஞ்ச தியாகங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் முதலாளாக ஓடிப்போய் நிற்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது சொந்த பந்தம் கூட எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அந்த நபரோட வருகை உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள், கருத்து வேறுபாடுகள், விரிசல்கள் எல்லாம் சுத்தமாக மறைஞ்சிடும். உங்கள் பிள்ளைங்க வழியில் இதுவரைக்கும் இருந்த பெரிய மனக்கவலைகள் நீங்கி அவங்க உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு பொறுப்பாக நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. இதுவரைக்கும் உங்கள் வீட்டை சுற்றி இருந்த
கண் திருஷ்டி, மற்றவங்களோட பொறாமை எல்லாமே அந்த நபர் மூலமாக கிடைக்க போகிற நேர்மறையான சக்தியில் முற்றிலுமாக விலகி போகும். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு விதமான உடல் சோர்வு, எந்த வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியாத ஒரு நிலைமை உங்களுக்குள்ள இவ்வளவு நாளாக இருந்திருக்கும். ஆனால் இனிமே பாருங்கள், உங்கள் உடம்புல ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு புத்துணர்ச்சி தானாகவே வரும். 4 பேருக்கு நல்லது செஞ்சால் அது நமக்கு புண்ணியமாக சேரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் செஞ்ச நல்லதுக்கெல்லாம் இதுவரைக்கும் புண்ணியத்துக்கு பதிலாக பெரிய ஏமாற்றம் தான் மிச்சம். இனி அந்த நிலைமை தலைகீழாக மாறப்போகுது. நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு சிறு தர்மமும் இப்போ உங்கள் சந்ததிக்கே ஒரு பெரிய கவசமாக மாறப்போகுது. அந்த நபர் உங்களுக்கு வெறும் காசு பணத்தை மட்டும் கொண்டு வரப்போறதில்லை, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான உண்மையான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சேர்த்தே கொண்டு வரப்போகிறார். வெளியில் உலகத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் ராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் தலையணையில் முகம் புதைச்சு அழுத நாட்கள் எத்தனையோ இருக்குது. அந்த கண்ணீருக்கு எல்லாம் இனிமே ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்க போகிற நேரம் வந்தாச்சு. இனிமே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்பவே சரியாக அமையும். உங்கள் பேச்சை கேட்டு நடக்காதவங்க, உங்களை எதிர்த்தவங்க கூட இனிமே நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்கள் பின்னாடி வரப்போகிறாங்க. இவ்வளவு நாள் அடங்கி கிடந்த உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த சிங்கம் இனிமே கம்பீரமாக சிலிர்த்துக்கிட்டு எழப்போகுது. அதனால் இனிமே நடக்கிறது எல்லாம் உங்கள் நன்மைக்குன்னு முழுசாக நம்பி ரொம்ப தைரியமாக உங்கள் வேலைகளை பாருங்கள். எவ்வளவு நாளாக ஒரு சுப காரியம் நடந்தால் உங்களை கூப்பிடவே யோசித்த சொந்த பந்தங்கள் எல்லாம் இனிமே நீங்கள் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும்னு உங்கள் வீட்டு வாசலில் நிற்க போகிறாங்க. நாளை மாலை 1 மணிக்கு அப்புறம் உங்களுக்கான நேரம் அவ்வளவு வலிமையாக மாறப்போகுது. குறிப்பாக அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற வழிகாட்டுதல் உங்களை ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுசாக கிடைக்க போகிற நேரம் இது. நீங்கள் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சி தடையாகி போன கோவில்களுக்கெல்லாம் இனிமே ரொம்ப சுலபமாக போயிட்டு வருவீங்க. உங்கள் கனவுல அடிக்கடி சில சாமி சிலைகளோ இல்லை முகம் தெரியாத தெய்வங்களோ வந்துட்டு போகலாம். அதெல்லாம் உங்களை தேடி வரப்போகிற நல்ல செய்திகளுக்கான ஒரு பெரிய அறிகுறி. பணம் காசு மட்டும் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியை கொடுத்துடாது. ஆனால் இப்போ உங்களுக்கு வரப்போகிற பணமும் சரி, புகழும் சரி, உங்கள் மனசுக்கு ரொம்ப பெரிய திருப்தியை கொடுக்கும். உங்களை ஏமாத்தினவங்களை பழிவாங்கணும்னு கூட உங்கள் மனசு நினைக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் முன்னேற்றத்தில் ரொம்ப மும்மரமாகிடுவீங்க. உங்களை குனிஞ்சு பார்க்க வச்சவங்க முன்னாடி நீங்கள் அசுர வளர்ச்சி அடைஞ்சு நிற்க போகிறீங்க. வியாபாரத்தில் ரொம்ப நாளாக முடங்கி கிடந்த பொருட்கள் எல்லாம் நல்ல லாபத்துக்கு விற்று தீரும். புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தேவையான பணம் தேடி அலைய வேண்டியதே இல்லை. அந்த குறிப்பிட்ட நபர் மூலமாகவோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாகவோ தானாகவே சேரும். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாம் ஒரு பெரிய பாடமாக மாறி இனிமே எந்த இடத்துல எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்களை சுற்றி ஒரு பெரிய அதிர்ஷ்ட காற்று வீச போகுது. அதனால் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான விஷயங்களை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு புதுசாக பிறக்க போகிற இந்த வசந்த காலத்தை முழு மனசோட வரவேற்க தயாராயிருங்க. உங்கள் மனசுக்குள்ள இத்தனை நாளாக ஒரு பெரிய பயம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். நாளைக்கு என்ன ஆகுமோ, நம்ம பசங்க எதிர்காலம் என்ன ஆகுமோ, நம்பி வாங்கின கடனை எப்படி அடைக்க போகிறோமோன்னு ராத்திரி முழுக்க உங்களை தூங்க விடாமல் செஞ்ச அந்த மனக்கவலைகள் எல்லாம் இனிமே பனி மாதிரி விலகப் போகுது. அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிற வெளிச்சம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட முகத்திலையும் ஒரு உண்மையான சிரிப்பை வரவழைக்க போகுது. முக்கியமாக நீங்கள் ரொம்ப நாளாக வட்டிக்கு மேலே வட்டி கட்டி கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு பெரிய கடன் பிரச்சனை உங்களுக்கு சற்றும் எதிர்பாராத வகையில் ரொம்ப சுலபமாக முடிவுக்கு வரப்போகுது. இதை நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பணப்புழக்கம் உங்கள் வீட்டில் அதிகரிக்க போகுது. உங்கள் திறமைக்கு இதுவரைக்கும் சரியான மேடை கிடைக்கல, உங்களை யாருமே சரியாக புரிஞ்சுக்கலை அப்படிங்கிற ஆதங்கம் உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியுது. ஆனால் இனிமே நீங்கள் பேச வேண்டிய இடத்துல உங்கள் திறமை பேசும். உங்களை ஏளனமாக பேசினவங்க வாயடைச்சு போகிற அளவுக்கு உங்கள் செயல்கள் ஒவ்வொன்றும் ஒரு பெரிய சரித்திரமாக மாறப்போகுது. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானோட முழு அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கிற இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்திலையும் ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். அடிக்கடி வந்த
சின்ன சின்ன உடல் உபாதைகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே உங்களை விட்டு ஓடி போயிடும். ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாங்கணும் இல்லை இருக்கிற வீட்டை கொஞ்சம் மாற்றி கட்டணும்னு ஆசைப்பட்டு பணம் இல்லாமல் தள்ளி போட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ எந்த தடையும் இல்லாமல் கைக்கூடி வரப்போகுது. நீங்கள் எதை நினைச்சு பயந்தீங்களோ அதுவே இனிமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. உங்களை சுற்றி பின்னப்பட்ட சூழ்ச்சி வலைகள் எல்லாம் தானாகவே அருந்துவிடும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் மனசை சஞ்சலப்பட விடாமல் ஒரே விஷயத்தில் முழு கவனத்தையும் செலுத்துங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அசாத்தியமான தைரியத்தை மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காதீங்க. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி நிழல் கொடுக்க போகிறீங்க. இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும். உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் நீங்கள் ஒரு சாதாரண ஆளாக இவ்வளவு நாளாக ஓரம் கட்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனிமே எந்த ஒரு முக்கியமான முடிவாக இருந்தாலும் உங்களை கேட்காமல் யாரும் எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்கள் வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. வியாபாரத்தில் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு எதிராக சதி செஞ்சவங்க எல்லாம் இப்போ அவங்க செஞ்ச தப்புக்கு பெரிய விலையை கொடுக்க போகிறாங்க. நீங்கள் யாரையும் பழி வாங்க வேண்டாம். காலம் அவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுக்கும். அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற அந்த நேரம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக மாற்றமும் நடக்கும். இதுவரைக்கும் உங்களை சுற்றி இருந்த அந்த இருண்ட சூழ்நிலை மாறி ஒரு பெரிய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் வீச போகுது. உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனி காற்றுல பறந்துடும். அவங்க கல்வி, வேலைவாய்ப்புன்னு எல்லாத்துலேயும் ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். உங்களை ஏமாத்தினவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. குறிப்பாக உங்கள் வேலையில் ஒரு பெரிய பதவி உயர்வு உங்களை தேடி வரும். ரொம்ப வருஷமாக உழைச்சி ஓடா போனாலும் உங்களுக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்கலையேன்னு நீங்கள் வருத்தப்பட்டது உண்டு. ஆனால் இனிமே உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பெரிய சன்மானம் 100% உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் ரொம்பவே தவிச்சு போயிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்கள் கையில் தாராளமாக பணம் புழங்க ஆரம்பிக்கிறதால நீங்கள் கொடுத்த வாக்கை எல்லாம் காப்பாற்றி ஒரு நல்ல பேர் வாங்க போகிறீங்க. உங்களை பற்றி இவ்வளவு நாள் தப்பாக பேசிட்டு இருந்தவங்க வாயை எல்லாம் இனிதானாவே அடைச்சிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து பல மடங்கு உயரப்போகுது. நீங்கள் செய்ய நினைச்ச காரியங்கள் எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அப்படியே நடக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிற வாய்ப்பு கூட ரொம்ப சுலபமாக கிடைக்கும். உங்கள் மேலே இருந்த வீண் பழிகள் எல்லாம் நீங்கி நீங்கள் ஒரு சுத்தமான தங்கமாக மற்றவங்க முன்னாடி ஜொலிக்க போகிறீங்க. ரொம்ப நாளாக ஒரு நல்ல வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய இடத்துல வேலை கிடைக்கும். அந்த வேலை மூலமாக உங்கள் பொருளாதார நிலைமை ரொம்பவே சீரடையும். அந்த நபர் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த தைரியம் உங்களை ஒரு பெரிய சாதனையாளராக மாற்ற போகுது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் உங்கள் குலதெய்வத்தை மட்டும் மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் பாதையில் தொடர்ந்து நடை போடுங்க. வெற்றி நிச்சயமாக உங்கள் கைவசமாகும். சிம்ம ராசிக்காரங்க, நீங்கள் எப்போதுமே ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக யோசிப்பீங்க. உங்கள் மனசுக்குள்ள 1000 கவலைகள் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கவே மாட்டீங்க. சிரித்த முகத்தோடையே எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிற அந்த பக்குவம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது இல்லையா? இதுவரைக்கும் நீங்கள் பட்ட அவமானங்கள், உங்களை உதாசீனப்படுத்தின சொந்த பந்தங்கள், இவங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சு காட்டணும் அப்படிங்கிற அந்த நெருப்பு உங்கள் மனசுக்குள்ளே எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அந்த நெருப்புக்கு இப்போ ஒரு பெரிய தீனி கிடைக்க போகுது. நாளை மாலை 1 மணிக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த மாற்றங்கள் உங்களை பற்றி தப்பாக நினைச்சவங்க மூஞ்சில் கரிய பூச போகுது. உங்களுக்காகவே அந்த பிரபஞ்சம் அனுப்பி வைக்கிற அந்த நபர் உங்கள் வழியில் இருக்கிற முட்களை எல்லாம் அகற்றி ஒரு அழகான பூப்பாதையை உருவாக்க போகிறார். முக்கியமாக கணவன் மனைவிக்கு இடையில் இவ்வளவு நாளாக ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் நடந்த சின்ன சின்ன சண்டைகள் ஒரு பெரிய விரிசலாக மாறுறதுக்கு முன்னாடி ஒரு அழகான புரிதல் உங்கள் குடும்பத்துக்குள்ளே உருவாக போகுது. உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க முழுசாக உணர்ந்துப்பாங்க. அதே மாதிரி பிள்ளைங்க வழியில் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து சேரும். இதுவரைக்கும் அவங்க படிப்பிலேயோ இல்லை வேலை வாய்ப்பிலேயோ இருந்த தடங்கல்கள் எல்லாம் முற்றிலுமாக விலகி உங்களை பெருமைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய நிலைக்கு அவங்க உயருவாங்க. நீங்கள் இத்தனை வருஷமாக செஞ்சதான தர்மங்கள் சேர்த்த புண்ணியம் எல்லாம் ஒன்று சேர்ந்து
இப்போ உங்கள் குடும்பத்தை ஒரு பெரிய அரண் மாதிரி பாதுகாக்கும். எந்த ஒரு கெட்ட சக்தியும் இனிமே உங்கள் வீட்டு வாசல் படியை கூட மிதிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்கள் குலதெய்வத்தோட பாதுகாப்பு உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்க போகுது. வீட்டில் எப்பவும் ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவும். யாரை நம்பி எந்த வேலையை கொடுத்தாலும் அதில் ஒரு இழுபறி நிலைமை இவ்வளவு நாளாக இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் நீங்கள் கை வச்ச காரியம் எல்லாம் ரொம்ப சுலபமாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக முடிவடையும். நீங்கள் நினைத்ததை சாதிக்கிறதுக்கான அத்தனை வாசல்களும் இப்போ உங்களுக்காக அகலமாக திறக்க போகுது. உங்களுடைய அந்த நேர்மையான குணத்துக்கு இத்தனை நாள் கிடைக்காத ஒரு பெரிய அங்கீகாரம் இனிமே சமுதாயத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக கிடைக்க போகுது. உங்களை வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சவங்க எல்லாம் இப்போ உங்கள் தயவுக்காக உங்கள் முன்னாடி வந்து கை கட்டி நிற்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல உங்கள் பெருந்தன்மையை தான் காட்ட போகிறீங்க. பழசையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பழிவாங்க நினைக்காம அவங்களுக்கும் சேர்த்து நல்லது செய்ய போகிறீங்க. அந்த ஒரு குணம்தான் உங்களை மற்றவங்க கிட்ட இருந்து ரொம்பவே தனித்து காட்டுது. இதுவரைக்கும் உங்கள் திறமையை முடக்கி போட்ட அத்தனை தடைகளும் உடைக்கப்பட்டு நீங்கள் சுதந்திரமாக வானத்தில் பறக்க போகிறீங்க. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் உழைப்புக்கான சரியான பாதையை மட்டும் காட்ட மாட்டார், உங்களை ஒரு பெரிய வெற்றியாளனாகவும் மாற்றி காட்டுவார். எதையும் தாங்கும் இதயம் கொண்ட உங்களுக்கு இனிமேல் வரப்போகிற நாட்கள் எல்லாமே ரொம்பவே இனிமையானதாக தான் அமையப்போகுது. பொறுமையாக இருங்க, உங்களுக்கான மகுடம் உங்களை தேடி வரப்போகுது. சிம்ம ராசிக்காரங்க, நீங்கள் எப்போவுமே ராஜாவாக வாழணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் கடந்த சில வருஷமாக உங்கள் நிலைமை ரொம்பவே தலைகீழாக இருந்திருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்ககிட்ட வேலை வாங்கிக்கிட்டு உங்களை கருவேப்பிலை மாதிரி தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. இந்த வழிகள் எல்லாம் உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய ரணமாக மாறி இருக்கும். ஆனால் நாளை மாலை 1 மணிக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்தம் வீசப்போகுது. குறிப்பாக உங்கள் தொழிலோ வியாபாரமோ இதுவரைக்கும் நஷ்டத்தில் போயிட்டு இருந்திருந்தா அந்த குறிப்பிட்ட நபர் மூலமாக ஒரு புதிய வழிகாட்டுதல் கிடைக்கும். அந்த நபர் உங்களுக்கு பண உதவி மட்டும் செய்ய மாட்டார், உங்கள் உழைப்புக்கு சரியான பாதையை காட்டி உங்களை ஒரு பெரிய இடத்தில் உட்கார வைப்பார். தொழிலில் உங்களுக்கு போட்டியாக இருந்தவங்க எல்லாம் இனிமே உங்கள் நிழலை கூட நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு உங்கள் வியாபாரம் பல மடங்கு பெருக போகுது. அதனால் நீங்கள் யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியமே இனிமே வராது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்கள் பேச்சை கேட்காம உங்களை உதாசீனப்படுத்தி இருக்கலாம். இனிமே அவங்களே உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்கள் ஞானமும் அறிவும் பல மடங்கு வளரப்போகுது. முக்கியமாக உங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக தள்ளி போயிட்டு இருந்த ஒரு சுப காரியம், அது கல்யாணமாக இருக்கலாம், இல்லை வீடு கட்டுற விஷயமா இருக்கலாம். அது ரொம்ப பிரம்மாண்டமாக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடந்து முடியும். உங்கள் குலதெய்வத்தோட நேரடி பார்வையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுசாக கிடைக்கிற நேரம் இது. அதனால் நீங்கள் எதை நினைச்சும் இனிமே கவலைப்பட தேவையில்லை. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்கள் எப்பவுமே நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கீங்க. அந்த நல்ல எண்ணம் தான் இப்போ உங்களை ஒரு பெரிய வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றி ஒரு பெரிய சிம்மாசனத்தில் உட்கார வைக்க போகுது. தைரியமாக இருங்க, உங்களுக்கான வெற்றி உங்கள் வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்காரங்க, நீங்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் அதில் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. ஆனால் கடந்த சில மாதங்களாக நீங்கள் எதை தொட்டாலும் அதில் ஒரு சின்ன தடங்கள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு கட்டத்தில் நாம் என்ன தப்பு பண்ணோம், ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனால் இனிமே அந்த கவலையை எல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. ஏன்னா அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற அந்த நேரம் உங்களுக்குள்ள ஒரு புது இரத்தம் பாயும். உங்கள் உடம்புல இருந்த அந்த சோர்வு, ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட ரொம்ப களைப்பாக உணர்வீங்களே, அதெல்லாம் இனிமே சுத்தமாக காணாமல் போயிடும். உங்கள் ஆரோக்கியம் ரொம்பவே சீராகும். மருத்துவ செலவுக்காக வச்சுருந்த பணத்தை எல்லாம் இனிமே சுப செலவுக்காக நீங்கள் மாற்றி வைக்க போகிறீங்க. அதே மாதிரி சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுக்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு கூட போகுது. இவ்வளவு நாளாக உங்களை பார்த்தா விலகி போனவங்க எல்லாம் இனிமே உங்களை தேடி வந்து பேச போகிறாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு மறு வார்த்தை பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்கள் சொல்லுக்கு ஒரு பெரிய கட்டுப்பாடு வரப்போகுது. குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக விற்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு நிலமோ இல்லை வீடோ அந்த நபர் மூலமாக ரொம்ப நல்ல விலைக்கு விற்று உங்களுக்கு ஒரு பெரிய தொகையை கொண்டு வந்து சேர்க்க போகுது. பூர்வீக சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தால்
அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியும். கோர்ட்டு பஞ்சாயத்துன்னு அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இனிமே அந்த படியை ஏற வேண்டிய அவசியம் வராது. முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் வரும். இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஈரம்தான். நீங்கள் யாருக்கும் கெடுதல் நினைச்சதே கிடையாது. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களை கூட மன்னிச்சு விட்டுடுவீங்க. அந்த நல்ல குணம்தான் இப்போ உங்களை பெரிய அளவில் காப்பாற்ற போகுது.